போறான் தெரியலையம்மா. ஒன்னும் ஆம்பளை இருக்கிற மாதிரி தெரியல. என்ன எட்டி பாக்குறேன். பார்க்கலாம். நாட்டு மேல அப்படி போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய நாட்டில் எந்த மன குறையும் கிடையாது. குறை என்பதே கிடையாது. இல்லையே உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டும் என்றால் தாராளமாக கேளுங்க. என்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இளவரசின ஒரு நாட்டியக்காரி. ஆமா. உணவிடத்துல சரி, உடையில சரி, இருப்பிடத்துல சரி, எந்த குறையும் இல்லை. குறை என்பதே கிடையாது. ஆனால் என்றால் ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட குறை எங்க அப்பாவோட சொல்ல வேண்டியது தானே. நம்ம அப்பா கிட்ட சொல்லந்தாங்க. என்ன இப்போ வயசாயிடுச்சு, என்ன பண்ணுவாரு? வயசாயிடுச்சு. அப்பேற்பட்ட குறை என்னதான் அப்படி உங்களுக்கு சொன்னா நீங்க நிறைவாக்குவீங்களா? என் இடத்துல இருந்தால் தாராளமா கொடுக்குறோமா. அப்பேற்பட்ட குறை என்ன சொல்லுங்க. கோச்சு கூடாது. இதுல என்ன கோவம் இருக்கு? நான் எதுனால ஓப்பனா பேசிடுவேன். தவறே கிடையாது. அப்படின்னா எனக்கு கட்டி பிடிச்சு ஒரு நாட்டியக்காரி. சரி, நான் யார்? என் நாட்டு இளவரசர். உனக்கு எனக்கு பொருத்தமாகுமா அல்லது ஏறி வைத்தால் தான் இருக்குமா? ஏன் ஏணி வைக்கிறீங்க? ஒரு 10 ஸ்டூல் எடுத்து வந்து நெடுக்க வச்சு அடுத்து ஏத்தணும். எனக்கு கேளு. நீங்க காண்பதெல்லாம் பகல் கனவு. மாமா ஆமா, இதெல்லாம் தப்புமா. அதெல்லாம் கூடாதீங்க. ஐ லவ் யூ. இப்பதான் பாத்தீங்கன்னா லவ் யூ சொல்றதா வேணாமா. போயிட்டு என்னங்க பிரிக்க அணைச்சு ரொம்ப தருமா தர முடியாது. ஏன் அப்படி? நீ ஒரு நாட்டியக்காரி. அதை முதல்ல நீ உணரணும். ஏன் நாட்டியக்காரின்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா ஒரு பேபி நேரா பெங்களூர் போயிடலாம். பெங்களூர் போனா தான் வாழ முடியுமோ? உங்களுக்கு இமேஜ் ஃபைல் அதெல்லாம் தப்புங்க. போயிட்டு வாங்க. போமா. ஏன் பூ போன்றீங்க? பிடிக்காதா உங்களுக்கு? பசி எடுக்கும் போதே சாப்பிட்டாதான் சாப்பாடு நல்லா இருக்கும், வயிறுக்கும் நிரப்ப இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். அது சரி. நான் யாரு? நாட்டு இளவரசர். அது தெரியாதா உங்களுக்கு? இளவரசர்னா ஒண்ணும் தெரியாதா? பப்பா குட்டிப்பால வாங்கி வச்சுக்கிறோம். அப்பா ஏங்கம்மா கொப்பாக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் கொப்பா ஏன் கூப்பிடுறேன். நீ வந்துட்டு கொடுக்கணும், கொப்பாவை கூப்பிடுவோம். யாருப்பா கேமரா வச்சுக்கிட்டு அந்த கேமரா எடுத்துப்பா. யாருப்பா அந்த கேமராமேன்? யாருப்பா அது சொல்லியாடு இல்லையே. லோகேஷ் லோகேஷ் பாருமா, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. போயிட்டு வாங்க. நீங்க பதில் சொல்ல மயங்கிடலாம்.
எப்படி கத்துறீங்க? ஏன்னா ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டுட்டு மொத்தத்துக்காக இது கொடுக்கும் போல புள்ள. அவர் தான் கூட்டிட்டு போயேன். வா எங்க வா? இதெல்லாம் தப்புமா, சொல்றத கேளுங்க. என்னாடி இதெல்லாம் தப்பு எம்மா இப்பேற்பட்ட ஆசை இருக்க கூடாதுமா. ஏன் யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ அதை பிறகுதான் காதலிக்க வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வாமே போலாம். அது வர என்ன போயிட்டு வா. அப்படி சொல்றது பெருமாளுக்கு நீ வேலை பாரு, பெருமாள் கூப்பிட்டா வரப்போறாரு. வா ஆசை வளர்க்காது அதனால் வாடாது உள்ளம் தடுமாறி பாதை பலவித ஆசை ஒரு போதும் வாழ வைத்ததில்லை. ஆசை ஒரு போதும் வாழ வைத்ததில்லை. காசல் இருக்கக்கூடாது, போயிட்டு வாங்க. கல்யாணம் நான் பண்ணிட்டு போறேன். ஏன்னா? அந்த பொண்ணு வழக்கு கட்டிடும். ஏன்? என்ன? சொன்னால் பாரு தயிர் சோறு போட சொல்லலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டு போனான்னு கேக்குறாரு. ஐயோ, அவருக்கு தெரிஞ்சு பவர் தான் கூட்டிட்டு போ, பிரியாணி சாப்பிட்டோம். அவரெல்லாம் பார்த்துட்டா அவரு முடிச்சியா? எங்க அண்ணங்க வாங்க டைம் ஆகுது. என்ன உனக்கு மொத்தம் தானே தரணும்? தரீங்களா? வாங்க போயிடலாம். எங்க வண்டிக்கா மேல தூங்குவாரு. அவர் பின்னாடி போங்க, நம்ம முன்னாடி கூட்டிட்டு வந்துடலாம். மொத்தம் குடுன்னு சொன்ன யார் தெரியுமா தருவாங்க? யாரு? இங்க நடந்த விஷயத்தை எங்க அப்பா நான் சொன்ன உடனே எங்க அப்பா வந்து மொத்தம் கொடுப்பாரு. ஐயோ ஆனா நீங்க போகாத. அண்ணாவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி அடிக்க முத்தம் கொடுக்கணும்னு கேட்டேன். அம்மா
கிட்ட சொல்ல போறீங்க அண்ணா? அப்பாண்ட சொல்ல போறேன்னு சொல்றேன். நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேனா என் மான கப்பல் ஏறிடாண்ணா. அப்புறம் திரும்பிட்டியா? அது போதுமா? நான் பத்தினிய மாறிட்டான்னா நான் பத்தினிலே டபுள் பத்தினியாண்ணா. பத்தினி தான் கேள்விப்படுங்க, டபுள் பத்தினி எப்படிமா அது? அது டபுள் பத்தினி நான் அப்படித்தானா? சரி, எப்படியா தெரிஞ்சுட்டு அது போதுமா? அண்ணா என்னமா? நான் நாட்டியார வரேன் தலையை வைத்தாண்ணா. நாட்டோட வரத்துக்கு தலையெழுத்தல் கேக்குறியா? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவாண்ணா? நாட்டியாட வரல, நான் கலெக்டராசில கையெழுத்து போட்டுருக்கியா? போட்டிருந்தேன். தலையெழுத்து போச்சு. அப்புறம் என்னம்மா? நான் நாட்டியார எதுக்கு தெரியுமா வந்தேன்? ஏன்? எனக்கு அப்பனும் இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அண்ணா. அப்பா அம்மாவே இல்லையா? என்ன நாங்க அப்பா அம்மா? எங்க அப்பனும் அம்மாவும் நாடா புயல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நாடா புயல் எப்போ வந்தது? இந்த கோவா புயல் வந்துச்சுல்ல, அதுல யாராவது போனாங்க? அது எங்க பாடி தாத்தா போயிட்டாங்க. நாடா புயல், கோமணம் புயல் இதெல்லாம் வந்ததா? சரி, அவங்க தான் போயிட்டாங்க. அண்ணன் தம்பியாவது? ஐயோ என்ன ஆமா, என்ன? எனக்கு அண்ணனே இல்ல அண்ணா. என் கூட பிறந்த எனக்கு தம்பி இல்ல அண்ணா. அழவே அழகு. எப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டியோ, இனி முதல் கொண்டு உனக்கு அண்ணனா இருக்கிறோம். அது போது அண்ணா. இதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். நல்ல ஊர் நம்ம அண்ணா. ஊரை குறை சொல்ல மாட்டேன். ஆமா. இந்த ஊர்ல மாப்பிள்ளை பாரு. ஆனா வேணாம். ஏன் வேணாண்ணா. வேணாண்ணா? யாரை கட்டி இப்ப எல்லாம் மலாந்து கிடக்குது. அவ கல்யாணம் பண்ணிட்டு தூக்கத்துக்கா கல்யாணம் பண்றாங்க. காட்டியரா பாரு, காட்டியரா இருக்கிறான். ஐயோ வேணாம் வேணாம். நாளை பார்த்துட்டு எனக்கு வேணாம். பாரு ஐயோ நான் ஆளை பார்த்தா கல்யாணம் பண்றது இல்ல அண்ணா. கல்யாணம் வேணாண்டா, ஏன் பருப்பு அண்ணா. மரியாதை இருக்காதுமா. இந்த மரியாதை எடுத்து போயிடுவேன் அண்ணா. சரி, எப்படியோ நீங்க எப்ப எனக்கு அண்ணன் சொன்னீங்களோ, ஆனா என் கூட பிறந்த என் பாச மனைவி சிவாஜி கணேசன் சாவித்திரி தங்கச்சே, நீ அழவே அழாத. அதே கூட போல நான் மூக்கு அடைக்கும். முட்டுப்படி எடுத்துலாமான்னு பாக்குறேன் அண்ணா. எனக்கு வாரி கொடுக்குற அண்ணா, எனக்கு சீரி செய்யற அண்ணா, எனக்கு அள்ளி கொடுக்குற அண்ணா, எனக்கு கிள்ளி கொடுக்குற அண்ணா. யார் அண்ணா? யாராவது கிள்ளு கொடுப்பாங்களா? அப்படிதான் கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பி அண்ணா அக்கா தங்கச்சி கிள்ளி கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அப்பனா அப்போ நான் என்ன தூங்குறாரு பத்தியா? அப்பெல்லாம் சீர் வச்சு கொடுக்கும் போது மாட்டு வெள்ள அனுப்புவாங்க அப்போ. ஆனா இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிக்கோ கிள்ளி கிள்ளித்தான் கூட கிடைக்கும். அதுல ஒரு சிலவங்க கொடுக்கணும் மாட்டிக்கிறீங்க. அதான் கிடையாதுமா. அப்போ சவர விலை கம்மியா இருந்தது, நிறைய போட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ ஒரு சவரம் தான் 1.5 லட்சம் நெருங்குது. எப்படி போட முடியும்? ஐயோ 1.5 லட்சம் ஆனா கூட சரி, 2 லட்சம் ஆனா கூட சரி அண்ணா. நாங்க பிறந்த பொண்ணுங்க வயலே இருந்து நானி கூடுபடா அண்ணா. பிறந்த பொறுப்புங்க சாப்பிட்டு பழிக்குன்னு சொல்லுவாங்க. நட்டு எப்படி இடிச்சு பாத்தியா? ஆமா ஆமா, சாப்பிட விடக்கூடாதுமா. சரி, உங்க ஆர்த்து பிரகாரமே இருக்கட்டும். அக்கா தங்கச்சி கொஞ்சம் வசதியா இருக்கிறீங்க, அண்ணன் தம்பி வசதியில கம்மியா இருக்கிறாங்க. கொஞ்சம் கொடுத்து வதுங்களா? ஐயோ எங்க அண்ணன் கௌரவம் போயிடுண்டியோ எம்மோ. கொடுத்தா கௌரவம் போயிடும். எங்க அண்ணன் என்கிட்ட வாங்கினா கௌரவம் போயிடுமே அண்ணா. இல்லைன்னா கூட இருக்கிறத வாங்கி போயிடுவீங்க. அண்ணா நாளைக்கு நான் செத்துட்டேன்னா எனக்கு ஒரு காட்டன் புடவை போட்டு பூ கொடுத்து எனக்கு ஒரு புடவை தான் போட்டு போடா. ஏன் போற போனா என்ன நடந்து போச்சு? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா இங்க நடந்தது யாருக்கிட்டே சொல்லாதீங்க. அடடா, இங்க நடந்த விஷயத்தை யாரும் சொல்ல காலைல கூட விடுறேன். ராமிஸ் பண்ணிட்டு போங்களேன். ஆமா, நீ வாழற வாழ்க்கை கொடுக்க வைக்க மாட்டோமா? இங்க நடந்த விஷயத்தை யார் இதுல சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஐயோ ஐயா ஒரு பொண்ணை கத்திட்டா ஓடி வாக்காளே. ஆனா பாவிங்களே, இதுக்கான வேலை